நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா 40க்கு 40மே வெற்றி பெற்றிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சின்ன ஒரு துக்கமும் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியோட வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு, வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. போன வாட்டி 2019 தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உள்ளிட்ட 8 கூட்டணி கட்சிகளோட திமுக நின்று இருந்துச்சு. திமுக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 38 தொகுதியில் ஜெயிச்சிருந்தாங்க. அப்படி இருந்தப்போ 53% வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. இந்த வாட்டியும் அதே 8 கட்சிகளோட தான் கூட்டணி வச்சிருந்தாங்க. ஆனா வாங்குன வோட் பெர்சன்டேஜ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 46.97% தான் வாங்கியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவினரிடையே ஒரு சின்ன ஒரு அச்சத்தையும், ஒரு பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. 53லேருந்து 46 வர்றதுக்கு ஏறக்குறைய ஒரு 7% வோட் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த 7% வோட் டிஃபரன்ஸ்க்கான காரணம் என்ன? திமுக அரசின் மீது மக்களுக்கு இருக்க ஒரு ஆன்டி இன்கம்பன்சி தான் காரணமா அப்படின்றதும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை தாண்டி இந்த 7% ஓட்டை பாஜக வாங்கிடுச்சு, பாஜக வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரியான பார்வைகளும் பல பேர் முன்வைக்கிறாங்க. பாஜக வளர்ந்ததுனால திமுகவோட இந்த ஓட் பேங்க் குறைஞ்சிருக்கா, இல்லை உண்மையாவே திமுகவோட செல்வாக்குன்றது குறைஞ்சி வருதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. குறிப்பா இதுல அதிமுகவோட ஓட் பேங்க்குமே குறைஞ்சிருக்கு. குறிப்பா திமுக வந்து 2019 தனிப்பட்ட முறையில் 33% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. ஆனா அந்த ஒரு ஓட் ஷேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 26.93% குறைஞ்சிருக்கு. ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா இதுலயும் அந்த 7% வந்து குறைஞ்சிருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மின் கட்டண உயர்வு, வரி உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள், அரசு ஊழியர்களுக்கு இருக்க அதிருப்தி, போக்குவரத்து ஊழியர்களுக்கு இருக்க அதிருப்தி, மாற்றுத்திறனாளிகளை வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு ஒழுங்காக கவனிக்கலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி மழை, இந்த மாதிரியான காரணங்களும் எக்கச்சக்கமாக வந்து சொல்லப்படுது. இதெல்லாம் தாண்டி இந்த ஓட்டெல்லாம் யார் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை வந்து கன்சிக்யூட்டிவ் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன வாட்டி 7 புள்ளி சம்திங் பர்சன்டேஜ்லேருந்து இந்த வாட்டி 8.19 வரைக்கும் வந்திருக்காங்க. அதே மாதிரி பாஜக வந்து போன 2019 தேர்தலில் 3%ன்ற அளவுக்குள்ள தான் இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு 2024 தேர்தலில் ஏறக்குறைய 11% வந்திருக்காங்க. இந்த 11%ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலாக தான் பார்க்கப்படுது. 3 மடங்கு அதிகமான ஓட் பேங்க் வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த ஓட் பேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜான் பாண்டியர்களோட கட்சி, தேவநாதன் யாதவோட கட்சி, பாரிவேந்தரோட கட்சி, ஏசிஸோட கட்சி, இந்த மாதிரி எல்லா கட்சியோட ஓட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு விழுந்திருக்கு அப்படின்ற ஒரு பார்வையுமே இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட பேனரில் தான் நின்று இருந்தாங்க. இவங்களோட தனித்தனியாக ஒரு அங்கங்கே வந்த ஓட்டு எல்லாமே வந்து பிஜேபி வந்து அவங்க ஓட்டாக காட்டிக்குது. இது பாஜகவுக்கான ஓட்டு கிடையாது, இது வந்து தனித்தனியான ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கான ஓட்டு. பாஜக அதை வந்து பார்த்தீங்கன்னா போலியாக அவங்களோட ஓட்டை வந்து வாங்கி காட்டிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையுமே இருக்குது. மேபி இவங்க ஐஜேகே இவங்களாம் பிரிஞ்சு போனதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இல்லை திமுக மேலே நேச்சுரலாகவே ஜனங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கான்றது பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஒரு அதிருப்தி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கலாகவே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி யாரோட இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பாமக போன்ற கட்சிகள்லாம் வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க. அதிமுகவோட தேமுதிக மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஒரு கூட்டணி ஆயிடுச்சு, அதிமுக ஒரு கூட்டணி ஆயிடுச்சு. இதை தாண்டி பாஜக ஒரு கூட்டணி ஆயிடுச்சு. இதை தாண்டி விஜய் அரசியலுக்கு வரார். நாம் தமிழ் கட்சி அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிக்யூட்டிவான ஒரு பொசிஷன் வந்திருக்காங்க. இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா யார் அடுத்த முதல்வர் வேட்பாளர்ன்றதை தாண்டி யார் அடுத்து இந்த ஒரு ரேஸ்ல முந்த போறாங்க, இந்த ஒரு ஓட் பர்சன்டேஜ் யாருக்கு ஃபேவரா வரப்போகுது. ஏன்னா 2016 மாதிரி திரும்பவும் வர மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைய போதா, திமுக அதிமுக பாஜக கட்சிகளுக்கு ஆப்போசிட்டா திருப்பி ஒரு கூட்டணி வரப்போதா, சீமானோட விஜய் கூட்டணி வைப்பாரான்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதிமுக விஜயோடவும் சீமானோடவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச்சுக்களும் இடம்பெற்றிருக்கு. ஒருவேளை அதிமுக சீமானோடவும் விஜயோடவும் இணைந்தால் அதிமுகவோட விக்டரின்றதை தவிர்க்க முடியாததை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் விஜய் இன்னும் இப்போ களத்துக்குள்ளே இறங்கவே இல்லை. விஜய் இறங்கும் போது அவருக்கு என்னென்ன சிக்கல்லாம் இருக்கும் அப்படின்றதும் பார்க்க வேண்டியது இருக்குது. விஜய் வந்து எலெக்ஷனுக்காக இந்த 10th +2ல இப்போ பெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ண பர்சங்களுக்கு இன்னும் எதுவும் கிஃப்ட்டும் கொடுக்கவே இல்லை. இந்த ஜூன் மந்த்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழையபடி அந்த விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவார். இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக மக்கள் நல பணியில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக விஜய் ஈடுபடுவார்ன்ற மாதிரி செய்திகளுமே வெளியாகிட்டு இருக்கு. இதை தாண்டி சீமானோட கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதே மாதிரி தொல் திருமாவர்களோட கட்சிக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அந்த ஒரு பானை சின்னம் அப்படின்றது நிரந்தரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாமக அந்த பொசிஷனில் இருந்துச்சு, தேமுதிக அந்த பொசிஷனில் இருந்துச்சு. இதை தாண்டி கம்யூனிஸ்ட் மதிமுக எல்லாமே ஒரு சில சர்டன் பொசிஷன்ஸில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கான ரிவோக்கிங்கும் நடந்திருக்கு. ஆனால் இருப்பினும் அந்த ஒரு ரெகக்னைஸ் பார்ட்டின்ற ஒரு விஷயத்த மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க எவ்வளோ அதிகமாக லீட் பண்ணுவாங்கன்றது தெரியல. சீமான் மட்டுமே இண்டிவிஜுவலாக 8% ஓட்டு வாங்கியிருக்காரு. பாஜக இவ்வளோ பேரோட சேர்த்தே 11% தான் ஓட்டு வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. நாம் தமிழ் கட்சிக்கு பெரிதாக பொருளாதாரம் சார்ந்த ஒரு பின்னணி இல்லை. பாஜக வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸில் எக்கச்சக்க கோடிகளை வாங்கியிருந்துச்சு அப்படின்ற ஒரு செய்திகளுமே வெளியாக இருந்துச்சு. அதை தாண்டி பாஜக தலைவர்கள் மற்றும் 2ஆம் கட்ட தலைவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருந்துச்சு. பாஜக தலைமையிடம் வந்து பாஜக இந்த எலெக்ஷன்
எலெக்ஷனில் வந்து தொகுதி வாரியாக செலவு பண்ணுறதுக்காக கொடுத்து காசை வந்து இவங்க பொறுப்பாக பிரித்து கொடுக்கல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஊழல் நடந்திருக்குன்ற மாதிரி ஒரு செய்திகளுமே வெளியாக இருந்துச்சு. எலெக்ஷனில் வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால இதை பற்றி எதுவும் விசாரணை ஓடலை. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா இதை பற்றின விசாரணைகள் ஓடுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு எலெக்ஷனில் பாஜக பெருசாக வெற்றி பெறாததுக்கு காரணம் பொறுப்பாக அந்த அமௌண்ட்டை பிரித்து கொடுக்கலன்றதுமே பேசப்பட்டு இருக்கு. அதை தாண்டி நயனார் நாகேந்திரனுக்கு வந்து அந்த 4 கோடி ரூபாய் விஷயத்தில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. கேசவ விநாயகம் ஒரு சில முக்கியமான தகவல்கள்லாம் வந்து வாக்கு மூலமாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியல. இதனால் யாருக்கு சிக்கல்? அண்ணாமலைக்கு சிக்கல் ஏற்படுமா, இல்லை நயனா நாகேந்திரனுக்கு சிக்கல் ஏற்படுமா, இல்லைனா ஒட்டுமொத்தமாக மோடி பாஜக எல்லாருக்குமே சிக்கல் ஏற்படுமான்றதும் தெரியவே இல்லை. காத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருக்கவும் நாதஸ் மீடியாவுடன். நன்றி. நான் உங்கள் ஆர்வி.